அதாவது ஒரு பாத்திரம் கிடையாதுங்க, பானை. ஓகேங்களா? ஏன் பானை அப்படின்னா அது நிறைய செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு சில்வர் பாத்திரமோ எந்த பாத்திரமோ நீங்கள் வைக்கக்கூடாது. ஒரு மண் பானை வந்துட்டு எடுத்து அதில் அந்த பவுட்ரு வந்துட்டு அது உள்ளே கொட்டினீங்க அப்படின்னா கொட்டி கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ 1 கிலோ பவுட்ரு வாங்கி நீங்கள் கொட்டினீங்கன்னா ஒரு 5 லிட்டர் தண்ணி வந்துட்டு நீங்கள் அதில் வந்துட்டு ஊற்றணும். அந்த பானையில் நல்லா அந்த பானை வந்துட்டு 5 லிட்டர் பானையாக சைஸ் தண்ணி பிடிக்கக்கூடிய சைஸ் அளவுக்கு பானையை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதில் கொட்டி நல்லா தொலைவி விட்டுட்டிங்க அப்படின்னா இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எதுக்கு அப்படின்னா இப்போ அந்த கால்சியம் சத்தை வந்துட்டு இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் அந்த மண் பாத்திரம். ஓகேங்களா? இந்த மெத்தடில் அடுத்து இன்னொரு மெத்தட்லேயும் பானை தான் தேவைப்படும். அங்கே வந்துட்டு வேறு பிரின்சிபல் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி கலைச்சி நீங்கள் ஒரு மேலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துணி போட்டு மேலே மூடிடணும். ஓகேங்களா? ஒரு காட்டன் துணி போட்டு மேலே அந்த பானையோட வாய்ப்பகுதியை வந்துட்டு கட்டி ஒரு இடத்துல ஸ்டேபிளாக வந்து வச்சிடணும். அந்த இடத்துல வச்சுட்டு அடுத்து ஒரு நாள் அப்படியே விட்டுட்டு ஒரு 24 மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடற்சிப்பையோட பவுடருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டிசால்வ் ஆகி கீழே போயிட்டு ஸ்டோர் ஆகிட்டு மேலே வந்துட்டு தெளிஞ்ச நீர் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? மேலே வந்துட்டு தெளிஞ்ச நீர் இருக்கும். மேலே ஒரு சில அந்த திப்பியாக வந்துட்டு அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் அதில் இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருந்துருந்துச்சு இல்லை அப்படின்னா அதுக்கு தான் விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம மேலே வந்துட்டு அந்த காட்டன் துணி போட்டு மூடி வைக்கிறோம். அதனால் மேக்ஸிமம் எதுவும் விழாது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கால்சியம் தான். ஓகேங்களா? ஸோ அந்த